வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டார்க் டீப் பிளாக் கலரில் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான். பட் இதில் கொஞ்சம் ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்லீவ் என்ன டிஃப்ரெண்ட்னா, சாரீலேருந்து பார்டர் கட் பண்ணி ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். பட் அதை பார்டர் மட்டும் அட்டாச் பண்ண சொன்னாங்க. இது வந்து அந்த சாரியில் உள்ள இதுதான் அந்த சாரீ. அந்த சாரியிலேருந்து அந்த பார்டர் எடுத்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. ஏன்னா சாரியில் அட்டாச் ப்ளவுஸ் இருக்குது. பட் அது வந்து சாரியோட லென்த் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. பார்டரில் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவாகவே கட் பண்ணியாச்சு. இவ வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் கட் பண்ணியாச்சு. நெக் வந்து ஒரு வி ஷேப்பில் ஒரு நெக் வச்சு கட் பண்ணியிருக்கு. பேக் சைடு வந்து ஒரு பா நெக் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுமாதிரி ரைட் லெஃப்ட் சைடும் ஃப்ரண்ட் சைடில் உள்ளதும் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவு, பட்டி போர்ஷனு, பட்டிக்கு பட்டன் போர்ஷனு, அதை ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறதுனால கிராஸ் பீஸ் எல்லாமே தைச்சாச்சு. இப்போ வந்து சாரியிலேருந்து நம்ம பார்டர் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்லீவோடைய லென்த் அளவுக்கு பார்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது நல்ல நல்ல ஒரு ஒயின் கலர் ப்ளவுஸு, டார்க் ஒயினில். இப்போ இதில் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ இது கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்டர் மட்டும் அந்த ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஃபைனலாக அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். சைடு வந்து மட்டும் ஜாயின் பண்ணாமல் இருக்குது. ஸ்லீவெல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவில் அதை வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில. நம்ம ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பேக் சைடு வந்து பா நெக்கு, ஃப்ரண்ட் சைடு வந்து வி நெக் மாதிரி. இது ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்தது. ஃபைனலாக அதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. முடிச்சுட்டு அது இப்படி தான் இருந்தது.